சீனாவில் QR கோட் அட்டையுடன் ஒரு ரோபோ தெருவில் மண்டியிட்டு யாசகம் பெறும் வீடியோ வைரலாக பரவி வருகிறது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் உற்பத்தி துறையில் ஏற்பட்டுள்ள அபார வளர்ச்சியால் ரோபோக்களின் உற்பத்தியிலும் பயன்பாட்டிலும் சீனா உலக அளவில் முன்னணியில் உள்ளது. தொழிற்சாலைகள் முதல் அன்றாட சேவைகள் வரை ரோபோக்கள் பெருமளவில் களமிறக்கப்பட்டு புதிய தொழில்நுட்ப புரட்சி ஏற்பட்டுள்ளது. சீனாவின் ஹாங்சோ நகரை தலைமையிடமாக கொண்டு யூனிட்ரி ரோபோட்டிக்ஸ் என்ற நிறுவனம் செயல்படுகிறது. இந்த நிறுவனம் மனித வடிவிலான ரோபோக்களை உற்பத்தி செய்து வருகிறது. ஒரு ரோபோவின் ஆரம்ப விலை ரூபாய் மதிப்பில் 16 லட்சமாக உள்ளது. இந்த ரோபோக்கள் பெரும்பாலும் வீட்டு உபயோக பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. தீயணைப்பு உள்ளிட்ட பேரிடர் மீட்பு பணிகளிலும் இவை ஈடுபடுத்தப்படுகின்றன. யூனிட்ரி ரோபோட்டிக்ஸ் நிறுவனம் தனது ரோபோக்களை மக்களிடம் பிரபலப்படுத்த நூதன விளம்பரத்தை மேற்கொண்டு வருகிறது. இதன்படி சீனாவின் சிச்சுவான் மாகாண தலைநகர் செங்டூவின் பிரதான சாலையில் யூனிட்ரி நிறுவனத்தின் இந்த ரோபோ QR கோட் அட்டையுடன் யாசகம் கோரி வருகிறது. இந்த ரோபோ மண்டியிட்டு அமர்ந்து கைகளை கூப்பி யாசகம் கோருகிறது. மின்சார கட்டணத்தை செலுத்த பணம் இல்லை, எனவே யாசகம் அளித்து உதவுங்கள் என்று ரோபோ உருக்கமாக கூறுகிறது. யாசகம் பெறும் இந்த ரோபோவின் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. செங்டு மட்டுமின்றி தலைநகர் பெய்ஜிங் உள்ளிட்ட நகரங்களிலும் யூனிட்ரி ரோபோட்டிக்ஸ் நிறுவனம் சார்பில் இதே பாணியில் நூதன விளம்பரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ரோபோவை வெறும் வீட்டு வேலைகளுக்கு மட்டும் இன்றி தொழிற்சாலைகளில் கடினமான பணிகளை செய்யவும் பயன்படுத்த முடியும் என்று இதன் தயாரிப்பு நிறுவனமான யூனிட்ரி ரோபோட்டிக்ஸ் தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் எதிர்காலத்தில் பிச்சைக்காரர்களின் வேலையையும் AI மற்றும் ரோபோக்கள் பறித்துவிடும் போலிருக்கிறது என்ற விவாதத்தையும் வேடிக்கையான மீம்ஸ்களையும் உருவாக்கியுள்ளது.